அப்போது மீடியாக்கள் வந்து ஒரு சென்சேஷன், ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிற மாதிரி கேட்டால், ஏன்னா திமுகவில் இருக்கிற ஒரு நிர்வாகின்றதுனாலேயே இதை வந்து பரபரப்பாக்கி பொள்ளாச்சி விவகாரம் மாதிரி ஆக்கிறதுக்கு முயற்சி நடக்குது. கடந்த காலத்தில் பாஜக தரப்பில் கூட வந்து பாலியல் குற்றங்கள் செய்த நபர்கள் இருக்கிறாங்க, சரிங்களா, கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு. அப்போது எடப்பாடி ஏதாவது பேசியிருப்பாரா? இப்போ எடப்பாடி வந்து கேட்டால் இதன் மூலமாக வந்து அந்த பொள்ளாச்சி மேட்டரில் வந்து பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு செட்பேக். அப்போ அதை வந்து மடைமாற்றம் செய்யறதுக்கு உடனே ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கும்போது ரைட் இது கிடைச்சிடுச்சா உடனே இதை பிடிச்சிக்கலான்னு நினைக்கூடாது. அந்த கட்சி பொறுப்பில் இருக்கிறதுனால வந்து கேட்டால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஒழுக்கமாக இருக்கணும். ஆனால் அவன் என்ன செய்யறான், கட்சி பொறுப்பு வந்துட்ட பிறகு தான் என்ன செய்யறான்னு கேட்டால் நம்மளை யார் என்ன கேட்க முடியும், திமிர்த்தனமாக இன்னும் கொஞ்சம் குற்றங்கள் செய்யக்கூடிய நபராக தான் மாறி இருந்தவர கட்சி நிர்வாகி ஆகிட்டோம்னா நம்ம ஒழுக்கமாக இருக்கணுன்றது அங்கே எதுவுமே கிடையாது. ஊடகங்களில் செய்தித்தாள்களும் சரி சார் நீண்ட காலமாக இருக்கு. ஏன் அந்த கட்சி நிர்வாகி பேரை ஏன் போடணும்? அதுக்கப்புறம் நீங்க உள்ள கண்டென்ட்ல போடலாம். அரசியல் கட்சி சாதனை கேட்டா முதல்ல கட்சி பேரை போடு. முதல்ல எது திமுக நிர்வாகி கைது, அதிமுக நிர்வாகி மீது பாலியல் குற்றச்சாட்டு. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேக்குவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் பரபரப்பாக பேசப்பட்டது திமுகவும் அதிமுகவும் ஒன்றுக்கு ஒன்றும் சளைச்சதில்லை. பொள்ளாச்சி போல அரக்கோணம் ஒரு பெரிய நிகழ்வாக பார்க்கப்பட்டது. இன்னைக்கு காலையில் ஒரு காவல்துறையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது பொய்யான வதந்தி அப்படின்ற ஒரு பார்வையை முன் வச்சு காவல்துறை பொய்யான மொத்தமாக சொல்லலை. அந்த புகார்தாரர் கொடுக்கப்பட்ட அந்த புகாரை வந்து விசாரணையில் இருக்கு. அதுக்கிடையில் இருக்கலாம் மேலும் வந்து ஒரு 20 பேர் வந்து இந்த மாதிரியான பாலியல் குற்றங்களில் வந்து ஈடுபட்டதா அந்த புகார்லேயே அந்த பெண் தெரிவித்ததா சொன்னதெல்லாம் வந்து ஒரு வதந்தி. அது மீடியாக்களில் பரபரப்பை ஏற்படுத்துகிறாங்க. ஏன்னா இந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் அந்த கைது செய்யப்படுற அந்த நாட்களில் இருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக கூட இப்படியான செய்தி மொத்தமே முழுமையாக எல்லாமே வந்து புறந்தளல புகார் வந்து பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும்போது அந்த புகாரிலே மேலும் 20 பெண்கள் வந்து இவர் திமுகவில் இருக்கிற ஒரு நபர்ன்றதுனால ஒரு நிர்வாகின்றதுனால இப்படியான வந்து ஒரு செய்தியை வந்து மீடியாக்களில் பரபரப்பாக செய்திகள் வெளியிடுறது வந்து சரியானது இல்லை. முறையாக வந்து புகார் வந்து கொடுக்கப்பட்டு அந்த புகார் வந்து விசாரணை வந்து செய்யப்பட்டு வருதுன்னு சொல்லி ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கத்தில் வந்து நம்ம எதையுமே வந்து நான் கேட்டால் வந்து புறந்தள்ள முடியல. விளக்கம் வந்து சரியான விளக்கமாக தான் இருக்குது. பார்க்கும்போது தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு வருது. அப்போது மீடியாக்கள் வந்து ஒரு சென்சேஷன், ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிற மாதிரி கேட்டால், ஏன்னா திமுகவில் இருக்கிற ஒரு நிர்வாகின்றதுனாலேயே இதை வந்து பரபரப்பாக்கி பொள்ளாச்சி விவகாரம் மாதிரி ஆக்கிறதுக்கு முயற்சி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது காவல்துறையில் வந்து அந்த படியை வந்து அந்த விளக்கத்தை பார்க்கும்போது கேட்டால் அது எதுவும் பெருசாக வந்து இட்டு கட்டின மாதிரி இல்லை, மூடி மறைக்கிற மாதிரி இல்லை. தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்க என்னென்னா உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்காதனால இப்படியான வதந்திகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் வந்து கேட்டால் வந்து காரணமாக அமைஞ்சிடுது. உடனடியாக அவர் கைது செய்ய முடியல. விசாரணை வழங்கப்பட்டு புகார் வழங்கப்பட்டு விசாரணை தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கும்போது இப்படியான செய்திகள் வந்து கிளப்பிவிட வேண்டாம். பாலியல் அத்துமீறல்கள்ல இது போல பல வதந்திகள்ல பரப்புறது சாதாரண விஷயம். அதுவும் பொதுமடையில அந்த ஊடகம் பண்ற விஷயம் வந்து பரபரப்பா பேசிட்டே இருக்காங்க. குறிப்பா இந்த வழக்கு பொறுத்தவரை இதுல கட்சியும் இன்வால்வ் ஆயிருக்கு. குறிப்பிட்ட கட்சி கிட்ட தான் போயிட்டு அந்த பொண்ணு முறையிட்டது. அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. சார் பரவலாவே வந்து சார் ஒரு புகார்தாரர் வந்து நேரடியாகவே புகார் தரலாம். ஆனால் இவர் சம்மந்தப்பட்டவர் வந்து ஒரு திமுகவில் ஒரு புள்ளின்றதுனால அப்போ இவங்க வந்து பொலிட்டிக்கலாக ஒரு அசிஸ்ட் வந்து ஒரு உதவி தேடி போயிருக்கலாம் இவங்க. ஏன்னா இவர் அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் என்னன்னு கேட்டால் ஒரு திமுக நிர்வாகின்றதுனால ஒரு அரசியல் பின்புலம் இருக்கிறதுனால அவர் மேலே ஒரு புகார் தரணும்னா அப்போ அதுக்கான வந்து ஒரு அரசியல் இவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டோட போகலாம் அப்படின்னு கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் புகாரில் தெரிவிச்சது கேட்டால் திமுக நிர்வாகின்றத மென்ஷன் பண்ணுவாங்க எப்பவுமே. ஏன்னா அவர் அந்த சம்பவம் அந்த பெண் பேட்டி கொடுக்கும்போது முதல்ல நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது காவல்துறையில் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு இது வழக்கமாக இது வந்து சார் இதை வந்து புறந்தள்ள முடியாது. பொதுவாக வந்து கேட்டால் ஒரு முக்கியமான ஒரு திமுக நிர்வாகியாக இருக்கிறாரு, ஒரு ஆளுங்கட்சி திமுக இல்லை ஆளுங்கட்சி நிர்வாகி, அது எந்த கட்சியாலும் திமுக இருந்தாலும் அண்ணா திமுக இருந்தாலும் ஒரு புகாரை போய் கொடுத்தோம்னா அவ்வளோ ஈஸியாக எளிதாக வந்து அந்த புகாரை வந்து எடுத்துக்கிட்டுலாம் வழக்கு பதிவு பண்ண மாட்டாங்க. இது இயல்பாக நடக்கிறது தான். வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு இவங்க டிலே பண்ணுறாங்கன்றதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கட்டினா வந்து அடுத்த கட்டம் கிட்ட சாதாரண நபர்களுக்கு நடக்கிற மாதிரியான அந்த கைது நடவடிக்கைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த எல்லைக்கு போகவே மாட்டாங்க.
ஏன் போக மாட்டான்னு கேட்டிங்கன்னா இது ஆளுங்கட்சி சார்ந்ததுப்பா, அவங்க கட்சியோட நற்பெயருக்கு வந்து களங்கம் ஏற்படுற மாதிரி ஆகிடும். அந்த நபரை பற்றி பிரச்சனையே இல்லை இவங்களுக்கு. காவல்துறைக்கு வந்து கேட்டால் வந்து அவனை வந்து தூக்கி உள்ளே வைக்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவன் என்னவா இருக்கிறான்னு கேட்டால் வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு அரசியல் புள்ளி, ஒரு நிர்வாகியாக இருக்கிறான் போது அப்போ அவன் மேலே நடவடிக்கை எடுத்தால் கட்சிக்கும் சேர்ந்து களங்கம் ஏற்படும், இதனால் கட்சி டேமேஜ் ஆகும்னு சொல்கிற மாதிரி கட்டினா அப்போ வழக்கு பதிவு பண்ணாமல் லோக்கல் பஞ்சாயத்திலே ஏதாவது சுமூகமாக முடியுமா? ஏன்னா இது வந்து பாலியல் குற்றச்சாட்டுகளை தாண்டி ஒரு கணவன் மனைவியாகவே இவங்க வாழ்ந்துருக்கிறாங்கன்ற மாதிரி தகவல்லாம் இருக்குது. ஸோ அப்போது அது முழுமையாக விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்கலான்ற அந்த சுணக்கம் வந்து எல்லா காவல்துறை நிலையத்திலையும் இருக்கும். ஏன்னா சம்மந்தப்பட்டவன் ஆளுங்கட்சி தரப்பினவர் கட்டினா சுணக்கம் ஏற்படுன்ற அதுக்காக ஆளுங்கட்சி நிர்வாகிகள் வந்து நடவடிக்கை கடந்த காலத்தில் எடுக்கலையா? கொலை வழக்கெல்லாம் எடுத்து எம்பிகள் மீதே நடவடிக்கை எடுக்கப்பட்டதெல்லாம் இருக்குது. ஆனால் இது மாதிரி பாலியல் குற்றம்னு வரும்போது கேட்டால் ஒரு சென்சேஷன் ஏற்படுது பொதுமக்கள் மத்தியில். அப்போ வந்து என்ன வந்து ஊற்றி முடணுன்ற அந்த ஆர்வம் இல்லைனா கூட வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணுறதுக்கான வந்து வாய்ப்பு இருக்குது. நம்ம நேர்மையாக பேசணும். சம்மந்தப்பட்ட காவல்துறைக்கு ஏதாவது அழுத்தம் வரலாம். அந்த குறிப்பிட்ட ஒரு நிர்வாகிகள் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுப்பான் இல்லையா, யார் மூலமாக கேட்டால் வந்து காவல் நிலையத்துக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான அந்த வேலையை செய்வான். சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட ஓடுவான், எம்பி கிட்ட ஓடுவான், லோக்கல் பாடி யார்கிட்ட வந்து பெரிய ஆளாக அவங்ககிட்ட ஓடுவாங்க. நிர்வாகி சொல்கிறேன், யார் குற்றம் சாட்டப்பட்டானோ அந்த நபர் சொல்கிறேன். அப்போ ஆளுங்கட்சி சார்ந்தவங்க, அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், கடந்த காலத்தில் எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். அவங்க என்ன கேட்டால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க நம்ம பையங்க அப்படின்னு ஏதாவது ஒரு தகவல் சொன்னாங்கன்னா அப்போ வந்து கேட்டால் கொஞ்சம் ட்ராக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த தரப்பில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா கடந்த காலத்தில் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குல்ல சார் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. அதனால் இது உண்மை. அதாவது கேட்டினா ஒரு காவல்துறையில் வந்து ஒரு ப்ரெஷர் வந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ராக் பண்ணுறதுலாம் நடக்கும், நடக்காமலாம் இருக்காது. அது நடக்கும். இந்த வழக்கை பொறுத்தவரை நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டியது எடப்பாடியோட அந்த ஸ்டேட்மெண்ட். அந்த அந்த நிகழ்வுக்கு எதிராக ஒரு போராட்டமே அறிவிச்சாரு. ஒரு பேரணி போக போறோம்னெல்லாம் குறிப்பிட்டு பேசினாரு. இது வந்து திமுகவோட திட்டத்தை அவங்களோட கட்சியே ரொம்ப சாடி இல்லை அரசியல் சார். ஒரு விஷயம் சார், எடப்பாடினா இருக்கட்டும், அது திமுக தரப்புல யார் வேணா இருக்கட்டும், குற்றம் நடந்ததுன்னா அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவங்க இப்போ நான் கேட்குறேன், இது ஒரு சின்ன ஒரு சம்பவத்தில் கேட்டேன். கடந்த காலத்தில் பாஜக தரப்பில் கூட வந்து பாலியல் குற்றங்கள் செய்த நபர்கள் இருக்கிறாங்க சரிங்களா, கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு. அப்போது எடப்பாடி ஏதாவது பேசியிருப்பாரா? இதை அரசியல் பார்வையாக அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்கவே கூடாது. அதுதான் சாபக்கேடு நம்மக்கிட்ட. இதை முழுக்க என்னென்னு கேட்டால் இது வந்து தனிநபர் சார்ந்த பிரச்சனை. அவன் திமுக நிர்வாகியாக இருக்கட்டும் சார். இப்போ நான் கேட்குறேன் வந்து பாலியல் குற்றம் செய்யும் போது கேட்டால் ஆளுங்கட்சி எந்த கட்சியும் திமுகனா அதிமுக இருக்கட்டும் அந்த அடையாளத்தோட போக போகிறான். நான் கேட்குறேன், கட்சி வந்து கட்சி கொடி எடுத்துகிட்டு போக போகிறானா? நான் கேட்குறேன், ஒரு பாலியல் அத்துமீறல் பண்ணுறான் சார், அவன் என்ன கையில் கட்சி கொடி எடுத்துகிட்டு போகிறானா இல்லை கட்சி துண்டு போட்டு போகிறானா? இது அதிமுகனா இருக்கட்டும் திமுகனா இருக்கட்டும், அவன் அங்கே தனிநபர், அவ்வளோதான். ஒரு குற்ற செயல் செய்கிறவன் தனிநபர். அவனை உடனடியாக கட்சியை விட்டு நீக்கிறது, அந்த நடவடிக்கைகளை கண்டிப்பாக அது செய்ய தான் போகிறாங்க. யாரும் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்தாக்கா இன்றைக்குள்ள சூழலுக்கு சார், அது எந்த கட்சினா இருக்கட்டும், ஒருத்தன் பாலியல் அத்துமீறல் உடனடியாக அவனை கட்சியை விட்டு முதல்ல மெம்பர்லேருந்து தூக்கிடுவாங்க. இப்போ இந்த ஞானசேகரனுடைய கேஸோடு நம்ம பார்த்தோம்ல, இந்த ஏயு மேட்டரில், அதை யாரும் அந்த வச்சுக்கவே மாட்டாங்க. ஏன்னா கட்சிக்கு அவ பேர் கெட்ட பேர், இயக்கத்துக்கு கெட்ட பேர் ஆகுது. அது எந்த கட்சியாக இருக்கட்டும், குற்றச்சாட்டு வந்ததுன்னா உடனடியாக அவன் கேட்டால் அது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுது, அதுக்கப்புறம் இல்லைன்னு அதெல்லாம் வேறு. ஆனால் குற்றச்சாட்டு வந்தாலே கேட்டால் உடனே வந்து கடந்த காலத்தில் நிர்வாகிகள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி வந்து கேட்டால் இதன் மூலமாக வந்து அந்த பொள்ளாச்சி மேட்டரில் வந்து பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு செட்பேக். இது உண்மை. அது கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு 6-7 ஆண்டு காலத்தில் வந்து விசாரணைகள்லாம் முழுமையாக வந்து நடந்து குற்றவாளிகள் எல்லாமே தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது பெரிய பேசும் பொருளாக இருக்குது உண்மை. அப்போ அதை வந்து மடைமாற்றம் செய்கிறதுக்கு உடனே ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கும்போது ரைட் இது கிடைச்சிடுச்சா உடனே இதை பிடிச்சிக்கலான்னு நினைக்கக்கூடாது. இதுவும் நான் இந்த சம்பவம் நடக்கவே இல்லை, இட்டுக்கட்டுன்னு சொல்லவில்லை. ஆனால் செய்திகள் பரப்பப்படுறது இல்லை, அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இருக்கு இல்லையா? இல்லை, அது ஏற்கனவே ஒரு சம்பவம், பொள்ளாச்சி சம்பவத்தை மடைமாற்றம் செய்யறதுக்காக இந்த மேட்டரை எடுத்து பெருசா ஊதுறது. அப்ப பொள்ளாச்சி வழக்கு போல அதிமுக பாதிக்கப்படுவதால் திமுகவும் ஏதாவது இது ஒரு இக்கட்டான சூழல்ல கடந்த காலத்துல பிளான் பண்ணிருக்காங்க. அப்படி இல்லை, கடந்த காலத்துல பிளான் பண்ணி பண்றதில்ல. இது தற்செயலா இந்த புகார் வந்து அவங்க பதிவு செய்யறதெல்லாம் கரெக்ட் தான். போலீஸ் தரப்புல கரெக்டான விளக்கம் தானே கொடுத்துருக்காங்க. புகார் அவங்க கொடுக்கப்பட்டு அந்த புகார் விசாரணை செய்யப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் சம்மன் அனுப்பி அனைத்து முறையான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருது.
ஆனால் சமூக வலைதளத்தில் வந்து மேலும் 20 பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டதாக வந்து இந்த புகார்தாரர் சொல்லப்பட்டதாக சொல்கிறதுலாம் கேட்டால் அது விசாரணையில் வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லைன்னு தெரிய வருது. அப்படியே விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்புடைய விளக்கமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட நாங்கள் வந்து சம்மன் கொடுத்தோம், அவர் வாங்க மறுத்துட்டாரு அப்படின்லாம் சொல்கிறது போது கொஞ்சம் நமக்கு நெருடலாக இருக்குது அந்த இடத்துல. ஏன்னா இது சாதாரண மனிதர்களுக்கு இப்படி நடக்குமா? சம்மந்தப்பட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னா உடனே கைது செய்து கூட கொண்டு போய் விசாரணை பண்ணலாம். இல்லை சம்மந்தப்பட்ட நபரை தேடுறோம், அவர் தலைமறைவாயிட்டாருன்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஆனால் அவர் வந்து நாங்கள் வந்து சம்மன் கொடுக்க போய் அவர் வாங்க மறுத்துட்டாரு, விசாரணை தொடர்ந்து நடந்து வருதுன்னு சொல்லும்போது கொஞ்சம் அந்த இடத்துல நமக்கு நெருடலாக இருக்குது. மற்ற விஷயங்கள் இவங்க சொல்கிறது எல்லாம் கரெக்ட். சமூக வலைதளங்களும் பொறுப்பாக இருக்கணும். இது வந்து ஆளுங்கட்சி இது அரசியலாக்கி இதன் மூலமாக ஆதாயம் தரலான்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தரப்பில் நினைக்க வாய்ப்பு உண்டு. எடப்பாடியோட ஸ்டேட்மெண்ட்டும் அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா பொள்ளாச்சி சம்பவத்தில் மிகப்பெரிய ஒரு செட்பேக் அவங்களுக்கு அதிமுக. ஏன்னா அனைவருமே தண்டிக்கப்பட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து கேட்குறாங்க கேட்டால் இதில் அமைச்சர்கள்லாம் சம்மந்தப்பட்ட பிள்ளைகள்லாம் விடுவிக்கப்பட்டாங்களான்ற அந்த சந்தேகமும் கூட இப்போவும் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இது ஒரு சம்பவம் கிடைச்சிட்டு சொல்லிட்டு இதை வந்து ஒரு ஏயு மேட்ரு மாதிரி, அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு மாதிரி இதை வந்து சென்சேஷன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலைகள் செய்கிற மாதிரி தான் தெரியுது. தவிர உண்மையாக வந்து சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் கேட்டால் அவங்களுடைய வந்து புகார் வந்து இதெல்லாம் நடந்திருக்கும் சார். நம்ம நேர்மையாக பேசணும். இதாவது புகார் கொடுக்கும் போது கேட்டால் முதல்ல அந்த புகாரை ஏற்க மறுக்கிறது இதெல்லாம் காவல்துறையில் நடக்கும். சரிங்களா? முற்றிலுமாக காவல்துறை சொல்கிறது அப்படியே நம்ம எடுத்துக்கல. வழக்கமாக ஒரு புகார் போகும்போது கேட்டால் யார் புகார் வந்து குற்றம் யார் மீது புகார்னு பார்ப்பாங்க. சம்மந்தப்பட்ட ஒரு நபர் கேட்டு அழுத்தங்கள் வந்ததுன்னா கொஞ்சம் அதை கொஞ்சம் டிலே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நடந்திருக்கும். ஆனால் புகாரே வாங்க மறுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து எங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசாரணைக்கே எடுத்துக்கவே இல்லைன்னு சொல்கிறதும் அது வந்து ஏற்புடையது கிடையாது. அதுக்கான விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காவல்துறை தரப்புலன்னு கேட்டால் நம்ம சம்மன் வழங்கப்பட்டு அந்த சம்மனை கூட வாங்க மறுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டம் உங்களுக்கு தெரியும்ல. சம்மன் வாங்க மறுத்தாருன்னா வீட்டில் ஒட்டுறது இந்த மாதிரியான அந்த வேலைகள்லாம் நடக்கும். எப்படி சம்மனை அடுத்தது அவருக்கு சர்வ் பண்ணணும், ரெண்டாவது அவர் தலைமறைவாயிட்டாரா இல்லையா அப்படின்ற ஒரு சிலதெல்லாம் இருக்குது இல்லையா? அதனால் இப்போ என்ன ஒரு யோசிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இது நடக்க வாய்ப்பு இருக்குன்னா சம்மந்தப்பட்டவர் ஒரு திமுகவில் ஒரு நிர்வாகின்றதுனால இந்த புகாரை வந்து பதிவு செய்து விசாரணை பண்ணி இது பெரிய பூஜாகரமாச்சுன்னா இதனால் கட்சிக்கு கெட்ட பேர் வருமான்ற அந்த கோணத்தில் பார்த்து சில அழுத்தங்கள் வந்ததுன்னா இதை ஒன்றும் இல்லாமல் அப்படியே முடிங்க, பெருசாக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அரசியல் அழுத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொன்னாங்க இல்லையா, 20 பெண்கள் தொடர்ச்சியாக இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு சொன்னது வந்து கேட்டால் அதில் வந்து உண்மை இல்லை, அது விசாரணை பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு 50-50 தான் சொல்ல முடியுது. ஒரு பாதி சொல்கிறது வந்து காவல்துறை தரப்பில் வந்து அந்த விளக்கத்தை ஏற்றுக்க முடியுது. அது ஒன்று. ஆனால் எடப்பாடி வந்து கேட்டால் இதன் மூலமாக வந்து ஒரு அரசியல் ஆதாயம் அடையலாம் அப்படின்னு நினைக்கிறது எதுக்காகன்னு கேட்டால் அந்த பொள்ளாச்சி மேட்டில் வந்து மேட்டரை வந்து ஆமாம் பொள்ளாச்சி மேட்டில் வந்து கொஞ்சம் மடைமாற்றம் செய்யணும். ஏன்னா அனைவரும் தண்டிக்கப்பட்டாங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் அதிமுக ஆட்சியில் தான் நாங்கள் வந்து இதை வந்து வழக்கு பதிவு பண்ணோம், சிபிஐ கிட்ட கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கூட ஏன் சிபிஐ கிட்ட கொடுத்தீங்க? நீங்களே உங்கள் ஆட்சியிலே விசாரணை பண்ணி நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கலாமே. அப்போ எதுக்காக வந்து சிபிஐ கிட்ட கூட இது 6 வருஷம் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு வழக்கா? இது 45 சாட்சிகள் 6 வருஷம் எதனால் வந்து குறிப்பாக பொள்ளாச்சி வழக்கில் வந்து ஜெயராமன் மகனை மட்டும்தான் குற்றம் சாட்டி பேசுகிறாங்க. அதாவது அரசியல் ஆமாம் ரெண்டு தரப்புலையுமே சொல்லப்பட்டிருக்கு சார். அமைச்சர்களுடைய மகன்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. முதல்ல பேசப்பட்டதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அவங்க மீது வந்து அவங்க விடுவிக்கப்பட்டுனா அவங்க மேலே எந்த வழக்கும் விடுவிக்கப்படல. அவங்க வழக்கை எதுவும் பதிவு பண்ணாமல் முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டாரங்கள் இந்த இப்போ தண்டிக்கப்பட்டிருக்காங்கல்ல இவங்கெல்லாம் வந்து யாருக்கு பின் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பின்னணியில் இருந்தாங்க, இவங்களுக்கெல்லாம் யார் வந்து முன்னாடி இருந்தாங்கன்னு போது அமைச்சர்கள் மகன்கள் பேர் அடிப்படுது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஊடகத்தில் இன்றைக்கும் பேசப்படும் போது சிலர் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த அமைச்சர் மகனை ஏன் கைது செய்யலை, இப்படியான கேள்விகள் வைக்கும்போது பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் தான் பெரும்பாலும் வந்து சமூக வலைதளம் பெரும்பாலும் கேட்கப்படுது. அப்போ இதெல்லாம் மடைமாற்றம் செய்யணும்னா உடனே என்ன மேட்ரு கிடைக்கும் அப்படின்னு பார்த்து இந்த விஷயத்தை எடுக்கிறாங்க. இந்த மேட்டரை பெருசாகலான்னு அதுக்கு காவல்துறையிலன்னு கேட்டால் அந்த ஒரு விளக்கம் வந்து கட்டாயம் கொடுக்க வேண்டிய சூழல் வந்துருக்கு. அதை கொடுத்துருக்குறாங்க, விசாரணையில் இருக்குது. இப்போ அடுத்த கட்ட விசாரணையில் கேட்டால் இன்னொரு ஒரு தினத்தை அரெஸ்ட் பண்ணலாம், விசாரணை முடித்து சம்மந்தப்பட்ட நபரை. ஸோ இதெல்லாம் நடக்கும் சார். இப்போ இது போல் இந்த பாலியல் துன்புறுத்தல் வந்து
தனிப்பட்ட ஒரு மனிதன் சார்ந்தது, ஒரு ஒழுக்கம் இதுவா சார்ந்தது. ஆனா இது பாஜக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், ஒரு தனிப்பட்ட ஒழுக்கமான மனிதன் அவன் அது போல செயலில் ஈடுபடும் போது கட்சியை குறிப்பிட்டு இல்ல அது வந்து உண்மையிலே சொல்றேன் சார். அது எந்த கட்சியா இருக்கட்டும், நானும் பார்த்துருக்குறேன் பல கட்சிகளில் வந்து அது சிறிய கட்சியாக இருக்கட்டும் பெரிய கட்சியாக இருக்கட்டும், உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கட்சியை வந்து தரம் தாழ்ந்து பேசுறதுன்றது ஒன்று இருக்குல்ல, அது நீண்ட காலமாக நடக்குது. ஒரு கட்சி நிர்வாகி, அதுக்கு அரசியல் கட்சிகளே அவங்க பண்ணுறாங்க, மல்லாந்து துப்பிக்கிற மாதிரி தான் அது. ஒரு கட்சி நிர்வாகின்றதுனால அவன் வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லதும் செய்ய முடியும், கெட்டதும் செய்ய முடியும்ல. மனுஷன் தானே, சாதாரண மனுஷன் தானே. கட்சி நிர்வாகியாக இருந்து தான் செய்யணும்னு கிடையாது. அவனுக்கு சாதாரண மனிதனுக்குள்ள எல்லா வந்து உடல் கூறு அடிப்படையில் அவனுக்கு எல்லாமே இருக்குது. அது கட்சி நிர்வாகி ஆகிட்டான்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒழுக்கமானவனாக இருப்பான்லாம். அது கடந்த காலத்தில் நிறைய சொல்ல முடியும். அப்படியான ஒழுக்கமான நபர் ஒழுக்கமாக இருக்கணும். கட்சி நிர்வாகியாக இருந்து தான் ஒழுக்கமாக இருக்கணும் கிடையாது. சாதாரண மனிதனாக இருந்தாலும் ஒழுக்கமாக இருக்கணும். இந்த ஒழுக்கம் தவறி நடக்கும்போது அங்கே கட்சி பொறுப்பு வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. அந்த கட்சி பொறுப்பில் இருக்கிறதுனால வந்து கேட்டால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஒழுக்கமாக இருக்கணும். ஆனால் அவன் என்ன செய்யறான், கட்சி பொறுப்பு வந்துட்ட பிறகு தான் என்ன செய்யறான்னு கேட்டால் நம்மளை யாரும் என்ன கேட்க முடியும்? நமக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கட்சி இருக்குது, எவ்வளோ பெரிய தலைவர் இருக்கிறாங்க, நம்ம சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காரு, இன்னும் எவ்வளோ தலைவர்லாம் இருக்கிறாங்க, நம்மளை என்ன தொட முடியும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் திமிர்த்தனமாக இன்னும் கொஞ்சம் குற்றங்கள் செய்யக்கூடிய நபராக தான் மாறிடுறான்னு தவிர, கட்சி நிர்வாகி ஆகிட்டோம்னா நம்ம ஒழுக்கமாக இருக்கணுன்றது அங்கே எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ என்னன்னா, இந்த மாதிரியான நபர்கள் வந்து ஒரு குற்ற செயல் செய்யும் போது கட்சி நிர்வாகம் இருக்கும்போது அந்த கட்சியை சேர்ந்து டேமேஜ் ஆகுது. அது எந்த கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியிலேருந்து பிஜேபியாக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அதிமுக, எந்த கட்சி தான் வளர்ந்து வர கட்சிகள் எந்த கட்சியாக இருக்கட்டும்னா, ஒரு நிர்வாகி தவறு செஞ்ச உடனே என்ன செய்தியே போடுறாங்க நீங்கள் பாருங்கள். இவர் வந்து ஹெட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த கட்சியை இப்போது திமுக நிர்வாகி, அதிமுக நிர்வாகி அப்படி தான் போடுறாங்க. நாம் தமிழர் நிர்வாகி, தாவேகா நிர்வாகின்னு. அங்கே முதல்ல நீங்கள் இந்த செய்தியை போட்டு குறிப்பிட்ட நபர் போட்டு அதுக்கப்புறம் உள் செய்தி போடலாம். இவர் என்னவா இருக்கிறாருன்னா, இவர் வந்து இந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சியில் வந்து இந்த நிர்வாகியாக இருக்கிறார். இப்போ நான் கேட்குறேன் சார், ஒரு அரசு அலுவலரே இருக்கிறார், ஒரு எம்ப்ளாயி இருக்கிறார், கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்காச்சுன்னா, நீங்கள் வந்து அந்த எம்ப்ளாயோட டெசிக்னேஷனை போட்டு என்னவோ இப்போ உதாரணத்துக்கு என்ன பதவி, ஏதோ ஒரு பதவி போட்டிருங்களேன், ஒரு இளநிலை உதவியாளர் அல்லது வந்து கேட்டால் வந்து ஒரு ஆஃபீஸ் சூப்பர்டென்ட் கைது அப்படின்னா போடுறீங்க. குறிப்பிட்ட ஒரு அவருடைய பேரை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் இன்னார் எங்கே பணியாற்றி வந்தார் சொல்லிட்டு இன்னார் இந்த இடத்துல பணியாற்றி வந்தார்னா உள்ளே வரும், அதான் வரும். சரிங்களா? வழக்கமாக செய்தி இல்லை சம்மந்தப்பட்ட ஒரு நபரை போட்டு வாலிபர் கைது, அந்த வாலிபர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டால் அந்த வாலிபர் வந்து அரசு ஊழியராக இருந்தார், இல்லை ஒரு துறையில் வேலை செஞ்சார், இல்லை ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சார், இப்படி தான் வரும். ஆனால் கட்சி மட்டும் நான் கேட்டிங்கன்னா முதல்ல நான் கேட்டினா திமுக நிர்வாகி, அதிமுக நிர்வாகி கைது, அதிமுக நிர்வாகி மீது பாலியல் குற்றச்சாட்டு. எதுக்கு இதெல்லாம் கேட்குறேன்? இது ஊடக தர்மமே கிடையாது. ஒரு சம்பந்தப்பட்ட நபர் இளைஞர் கைது, வாலிபர் கைது அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நீங்கள் பண்ணால் பரவாயில்ல. அது சமீப ஊடகங்களில் செய்தித்தாள்களும் சரி சார் நீண்ட காலமாக இருக்குது. ஏன் அந்த கட்சி நிர்வாகி பேரை ஏன் போடணும்? அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள கண்டென்ட்ல போடலாம். அவர் என்னவா இருந்தான்னு கேட்டால் திமுகவில் வந்து ஒரு நகரமன்ற தலைவராக இருந்தார், செயலாளராக இருந்தார், பொதுக்குழு உறுப்பினராக இருந்தார், ஒன்றிய தலைவராக இருந்தார். முதல் போடும்போதே என்ன பேரை போடுமா, திமுக ஒன்றிய தலைவர் கைது, அப்படிதான் முதல்ல ஹெட்டிங்க. ஏன்னா திமுக என்னன்னு கேட்டால் அந்த பாலியல் குற்றத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த தலைமை என்னன்னு கேட்டால் இவனுக்கு என்ன வந்து ஊக்கத்தொகை கொடுத்து அனுப்புது, போய் நீ பாலியல் குற்றம் பண்ணுன்னு. இல்லை அதிமுக தான் பண்ணுதான். இப்போது நேரடியாக இருந்தார் கூட கேட்டால் ஒரு முன்னாள் அமைச்சர் மகன் சொல்லி போடுறத விட என்னன்னு கேட்டால் சம்மந்தப்பட்ட கைது பண்ணுங்க, அவர் வந்து இன்னாருடைய புள்ளன்னு சொல்லி கூட நீங்கள் உள் செய்தியில் போடலாம். இதுதான் சார் நியாயம் என்னை பொறுத்த வரைக்கும். அது பாரபட்சம்லாம் பேசுகிறோம். நீங்கள் எடுத்ததுமே என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் போடுங்க கேட்டால் வந்து இன்னார் வந்து அமைச்சர் பேரையே போட்டு முன்னாடி அவர் மகன் அப்படிதான், அவன் பேரை கூட அப்புறம் தான் போடுறீங்க. முதல் போடுறதுக்குன்னா ஒன்று இன்னார் கைது இந்த தேதியில் இந்த நபர் கைது செய்து அதுக்கப்புறம் அவர் என்னவா இருக்காரு, யாருடைய பிள்ளையா இருக்கிறாரு, யார் கட்சிக்கு என்ன கட்சி, இப்படி தான் வழக்கமாக செய்தி வெளியிடணும். ஆனால் இது நீண்ட காலமாக நீண்ட வருடமாக இருக்குது. என்னன்னு கேட்டால் முதல்ல கட்சினா முதல்ல போடு, அவன் பேரை போட்டு அப்படி தான் இருக்குது. சினிமா நடிகராக இருந்தால் கூட நீங்கள் வந்து பேரை போட்டுறாங்க, ஏன்னா எல்லாருக்கும் தெரியுன்றதுனால. ஆனால் அரசியல் கட்சி சாதனை கேட்டால் முதல்ல கட்சி பேரை போடு. முதல்ல எது திமுக நிர்வாகி கைது, அதிமுக நிர்வாகி மீது பாலியல் குற்றச்சாட்டு, இப்படி தான் செய்தி போட்டு ஏன்னா பேப்பர் விற்கணுன்றதுக்காக ஊடகங்களில் பண்ணக்கூடியதுதான் சார் இது. நன்றி சார்.